ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பாப்டிஸ்ட் குடும்பத்தில் நானும் ஒரு அங்கத்தினரை போலவே நானும் என்னுடைய மனைவியும் உணர்வோம். இந்த வருடம் தகுதி இல்லாத காரணத்தினாலே என்னுடைய மனைவி என்னோடு கூட அவர்கள் வர இயலவில்லை. அவர்கள் என்னுடைய மகளோடு இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வர இயலவில்லை. தொடர்ந்து உங்களோடு இருக்கிற இந்த அன்பின் ஐக்கியத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஐயா சொன்ன விதமாக குறைந்தது ஒரு 5-6 தடவை நான் வந்திருக்கேன் நினைக்கிறேன். கடைசியா 22வது ஆண்டு நான் இங்கே வந்தேன். 2022வது ஆண்டு நான் இங்கே வந்தேன். அதன் பிறகு மறுபடியும் இந்த முகாமில் உங்களோடு சேர்ந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல அற்புதமான காலங்களுக்காக ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே இது போன்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா? தொடர்ந்து நாம் இப்படியெல்லாம் இதே போல ஒரு சூழ்நிலையில் நாம் பயணிப்போமா தெரியாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், ஒருவேளை கால சூழ்நிலைகளோ அரசியல் சூழ்நிலைகளோ உலகத்தினுடைய அந்த உறவு சூழ்நிலைகளோ நம்மை ஒவ்வொரு நிமிடமும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய அடித்தளம் என்ன? என்ன காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் ஏன் நாம் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இருக்க முடிகிறது என்றால் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதிதான். அவர் என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன நடக்குது? அது எனக்கு கஷ்டம்தான். என்ன நடக்கும் நினைக்கும் போது சில நேரங்களில் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று தெரியும், என்னோடு ஆண்டவர் இருந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர், சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறவர் என்னோடு இருப்பார், என் குடும்பத்தோடு இருப்பார். அதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு தருணங்களையும் நாம் மிக கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். அதுக்காக நான் சொல்லுவேன், இந்த வருஷத்துல ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையில மறுபடியும் இந்த இடத்துக்கு நாம் வந்து ஒரு இன்றிலிருந்து ஒரு 3 நாட்கள் நாம் இங்கு இருப்பதற்கு கடவுள் நமக்கு அனுமதித்திருக்கார் என்றால் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த காலங்களை சரியான விதத்துல நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அன்பும் சந்தோஷமும் ஐக்கியமும் பெரும் மகிழ்ச்சியும் இந்த இடத்துல இந்த நாட்களிலே இருப்பது மிக முக்கியமானது. அதே நேரத்துல பயமும் பக்தியும் நமக்கு இருக்க வேண்டியது, அதுவும் மிக மிக முக்கியமானது. ஸோ நீங்க சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அதே நேரத்துல ஒரு சீரியஸ்னஸோடையும் நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இந்த முதல் செய்தியில நம்முடைய முகாமின் தலைப்பை நான் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு நான் ஆயத்தமானேன். ஏனென்றால் இனி வருகிற இன்றைக்கும் நாளையும் நாளைய மறுநாளையும் நமக்கு இருக்கிற அந்த செய்தி நேரங்கள் எல்லாம் இந்த தலைப்பின் கீழ் தான் அது இருக்கும். எனவே இந்த தலைப்பை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு முகாமுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு ஒரு கட்டாயம், அதனால ஏதோ வாய்ப்பு வந்து ஒரு தலைப்பை நாங்கள் வச்சுக்கோம் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு என்ன தேவை, நமக்கு இன்றைக்கு என்ன தேவை, நமக்கு இன்றைக்கு எது அவசியம், அது போன்ற விஷயங்களை நாம் இந்த முகாம் சூழ்நிலைகளிலே நாம் தெரிந்திருக்கிறோம். ஏதோ ஒன்றை வச்சுட்டே இருக்கணும்ன்றதுக்காக அல்ல, நம்முடைய தேவையின் அடிப்படையிலே அவசியத்தின் அடிப்படையிலே அதை நாம் தீர்மானிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஜப காரணம் வந்திருக்கோம், எனக்கும் வந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த வருஷத்துல நமக்கு முகாமின் தலைப்பை முன்னாடியே வச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் இங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே
இல்லையா இதை தெரிஞ்சுதான் நான் அந்த முகாமுக்கு வந்திருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவா என்னுடைய நீண்ட அனுபவத்துல நிறைய நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு சர்ச்சில் கொடுப்பாங்க. ஆனா சபையில இந்த நோட்டீஸை வாங்கி படிக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியும், இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் மீட்டிங் நடக்கிறது தெரியும். அது என்ன விவரங்கள் இருக்குதுங்கிறத அதை கவனிக்கவே மாட்டாங்க. அது மாதிரிதான் நீங்களும் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. தெரியல நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா இல்ல தெரியாம வந்திருக்கீங்களா? நீங்க பேசலாம். ஆமா, எனக்கு வருத்தப்படாது. உங்க சைட்ல உள்ள கன்வென்ஷன் பசங்க நம்மளுடைய ஆச்சரியமா பார்ப்பேன். இந்த நாகரிக சைடு, இந்த பெருசு சைடு இருந்து அந்த பக்கம் வரவங்க அப்படியே பார்ப்பேன். உச்ச சாதியில இங்கே அங்கே ஓடி சாடி சட்டம் போட்டு அப்படி பயங்கரமா கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க பிரசனம் பண்றத நான் பார்த்துக்கிறேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அப்படிலாம் பண்ணுவாங்க. அவங்க அப்படிதான் நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் எங்க ஏரியால வருவாங்க, இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம இங்க வந்து ஒருவரோடு பேசுவதற்கும் ஐக்கியம் கொள்வதற்கும் இன்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். எனவே நீங்க பேசலாம், கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லலாம், நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐக்கியத்தின் நேரமாகத்தான் நமக்கு இருக்கும். சரியா? ரைட். சொல்ல பார்க்கலாம். எத்தனை பேர் எல்லாரும் நீங்க வந்து குடும்பத்தின் தலைப்பை, முகாமினுடைய தலைப்பை தெரிஞ்சுதான் வந்தீங்களா? இல்லை இப்பதான் இங்க வந்து பாக்குறீங்களா? இப்பதான் இங்க பாக்குறீங்களா? அப்படியா? சரி, சந்தோஷம். மௌனமா இருக்கிறவங்க விட்டு விடுவோம். பாவம், அவங்க புறப்பட வேண்டாம். அதான் நல்லதான் தெரியல பஸ் ஆள் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறோம்? ஒரு சின்ன தலைப்புல ஒரு தப்பு நடந்து போச்சு. சரிங்களா? நான் நாள் வந்த பிறகு பார்த்தேன். நான் சொல்றதுல ஒரு வார்த்தை அது மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால அந்த வார்த்தையும் சேர்த்து நீங்க பார்க்கணும். தற்கால சூழலில் கிறிஸ்தவ குடும்பம். சொல்லுவாங்க, தற்கால சூழலில் கிறிஸ்தவ குடும்பம். சரிங்களா? தற்கால கிறிஸ்தவ குடும்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது சொல்றதுக்கோ கஷ்டமா இருக்கும். அது ஒரு பொருளற்றதாக இருக்கும். நான் காரை பார்க்க மாதிரிதான் பார்த்தேன். ஆனா நான் சொல்ல வந்து அதல்ல. சொல்லுவாங்க, தற்கால சூழலில் கிறிஸ்தவ குடும்பம். அப்படி என்றால் நாம் இன்றைக்கு வாழ்கிற காலகட்டங்கள், நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள், நாம் எந்த நிலைமைகளிலே வாழ்கிறோம் என்கிற இந்த சூழல்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களினுடைய பங்கு என்ன? கிறிஸ்தவ குடும்பங்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன? கிறிஸ்தவ குடும்பங்களுடைய போராட்டங்கள் என்ன? கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும்? இது எல்லாத்தையுமே நம்ம முடிந்த அளவுக்கு இந்த முகாம்ல நமக்கு கிடைக்கிற நேரங்களையோ, உங்களுக்கு நான் மட்டும் இல்லை, மற்ற தேவனுடைய மனிதர்களும் உங்களோட பேசும்போது அவங்க இதெல்லாம் உங்களோட பேசுவாங்க. அந்த டிஸ்கஷன்ஸ்ல நீங்க இதெல்லாம் மைண்ட் பண்ணணும். எனவே நான் உங்களுக்கு இன்னைக்கு முதல் இந்த செஷன்ல குடும்பத்தை குறித்து உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு புரிதல் என்ன, இப்படி வச்சுக்கலாமா தலைவர? கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்த கிறிஸ்தவனின் புரிதல். சொல்லுவாங்க, கிறிஸ்தவ பேசலாம், தாராளமா பேசலாம். கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து கிறிஸ்தவனின் புரிதல். சரிங்களா? நம்ம இங்க நொடிக்கு முன்னாள் அன்னைக்கு சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா? எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஊர்ல ஒரு வயதா இருக்காரு. அவர் சொல்லுவார், அலையலியா அப்படின்றாரு. அலையலியான்னு அப்புறம் பெரும் சட்டத்தோடு ஒரு அலையலியா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திருவள்ள இறைச்சலோட ஒரு அலையலியா அப்படின்றாரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னைக்கு வரைக்குமே புரியல. ஆனா ஒவ்வொரு தடவை இதை சொல்லிட்டே இருப்பாரு. அப்படிலாம் நம்ம சொல்லிங்கன்னா கடக்க போவதில்லை. அலையலியாவுக்கு எதிராளிகள் கிடையாது. அதே நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா பேசுவோம், இல்லையா? சரி, இப்ப சொல்லுங்க பாப்பா, நான் என்ன சொல்றேன்? கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து கிறிஸ்தவனுடைய புரிதல் என்ன? ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு அக்குடும்பம் என்பதை குறித்து அவனுக்குள் என்ன புரிதல் இருக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக உலகத்துல கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை
அறிந்தவர்களோ அறியாதவர்களோ லட்சக்கணக்கான பில்லியன் கணக்கில் பலவிதமான சூழ்நிலைகளிலே குடும்பங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. எந்த வகைகளில் எல்லாம் இந்த குடும்பங்கள் வேறுபட்டு இருக்கார்கள். நம்ம குடும்பங்கள் அப்படின்னு வரும்போது உலகத்துல எப்படி வேறுபட்டு இருக்கிறோம்? நம்முடைய மொழியால் வேறுபட்டு இருக்கிறோம், நம்முடைய பழக்க வழக்கங்களால் வேறுபட்டு இருக்கிறோம், வாழும் இடங்களினால் நாம் வேறுபட்டு இருக்கிறோம், பண்பாடுகளினால் கலாச்சாரங்களினால் நாம் வேறுபட்டு இருக்கிறோம், நம்பிக்கைகளில் வேறுபட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே நம்பிக்கை கிடையாது. எல்லாருக்கும் தெய்வ நம்பிக்கைகள் வேறுபட்ட நிலையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அவங்களும் குடும்பமா வாழத்தான் செய்யறாங்க. இந்த நிலத்தினாலேயோ மொழியினாலேயோ கலாச்சாரத்தினாலேயோ பண்பாடுகளினாலேயோ நம்பிக்கைகளினாலேயோ வாழும் சூழ்நிலைகளின் அந்த இடங்களுக்கு ஏற்ற நிலைகளினாலேயோ யாரும் குடும்பமாக இருப்பதை தவிர்ப்பதில்லை. யாருமே இப்படி எந்த நாட்டுக்கு இப்படி சொல்றது இல்லை, நாங்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை, நாங்கெல்லாம் குடும்பமாக இருக்கவே மாட்டோம் அப்படிலாம் இருக்கணும்னு சொன்னா அந்த பெருக்கமே இருக்காது, அது ஒரு வளரவே வளராது. எனவே அவங்க முடிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க எல்லாருக்கும் தெரியுது, நாம் மனிதர்கள் குடும்பமாகத்தான் வாழ வேண்டும். இதை அவர்கள் எல்லாரும் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய புரிதலை போன்று உங்களுடைய என்னுடைய புரிதல் இருக்கக்கூடாது. அது வேறுபட்ட ஒன்றாக, வித்தியாசமான ஒன்றாக, வேறுபட்ட வித்தியாசமானனா ஏதோ ஒரு புதுசா நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னு கிடையாது. இந்த திருமலை அதை குறித்து என்ன சொல்லுகிறதோ அந்த புரிதலை உடையதாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய புரிதலாகவும் என்னுடைய அனுபவமாகவும் அது இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் தான் நாம் இன்னைக்கு சந்திக்கிற நிறைய காரியங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க முடியவில்லை, என்ன விஷயங்களிலெல்லாம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இதை நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டாப்ல இப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய புரிதல் என்ன, எனக்கு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த குறிப்புகள் சொல்ல முடியுமோ அந்த குறிப்புகள் வரைக்கும் சொல்லிட்டு நாம் நிறைவடைய போகிறோம். ஒருவேளை நான் நினைச்சு நான் குறிப்பில் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சொல்லலாம், சொல்ல முடியாமல் போகலாம். ஆனால் நேரம் நம்ம 2 பேருமே முக்கியமானது. எனவே நான் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். தலைவர்களுக்கு அடுத்த கட்டமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், நம்ம ஒரே நேரத்தை எடுக்கக்கூடாது இல்லையா? ரைட். முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? குடும்பம் என்பது கடவுளின் திட்டம். சொல்லுவாங்க, ஃபேமிலி இஸ் காட்ஸ் பிளான். குடும்பம் என்பது கடவுளின் திட்டம். சரிங்களா? குடும்பம் என்ற ஒன்றை திட்டமிட்டது யார்? குடும்பமாகத்தான் மக்கள் வாழ வேண்டும், குடும்பமாகத்தான் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளத்தை வகுத்தது யார் அப்படின்னா மனிதர்கள் கிடையாது, தேவன் அதை செய்தார். இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, இளம் வாலிபர்கள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் முயற்சி பண்ணுவேன். அதையும் மீறி நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க கை தூக்கலாம் அல்லது நீங்க எனக்கு கேட்கலாம். நான் உங்களுக்கு தாராளமா சொல்றேன். இது இங்கே கேட்க முடியாத கூட டிஸ்கஷன் டைம்ல நீங்க அதை குறித்து பேசலாம், கேட்கலாம். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? குடும்பம் என்பது என்ன சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க, கடவுளின் திட்டம். Family is God's plan. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நாம் சில வசனங்களை சேர்ந்து வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். தொடங்கலாமா? பின்பு தேவன்
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 27. தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். போதும். 28வது வசனத்தினுடைய கடைசி வரியை நீங்கள் வாசிக்கிறீங்களா? தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வேதாகமத்தை நம்புவதிலும் வேதாகமத்தை போதிப்பதிலும் பலவிதமான கிறிஸ்தவ போதனையாளர்கள் நம்முடைய மத்தியில இருக்காங்க. அதுல ஒரு குரூப் யாருன்னா நம்மை போன்றவர்கள். நாம் வேதத்தின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் தலை வணங்குகிறோம். இது நம்மை போன்றவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் சிலர் இருப்பாங்க, அவங்க கிறிஸ்தவ போதனையாளர்கள் தான். அவங்கள நம்ம என்ன சொல்றோம்னா கிரிட்டிக்கல் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்நிலை இறையியல் வல்லுநர்கள். இறையியல் வல்லுநர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் எதிர்நிலையை எடுக்கிறவர்கள். என்ன எதிர்நிலை? பல நேரங்களிலே வேதாகமத்தை அவர்கள் பொய்யாக்குவதற்கோ அதை கட்டுக்கதை ஆக்குவதற்கோ முயற்சி செய்கிறவர்கள். தங்களுடைய ஞானத்தினாலும் தங்களுடைய அறிவினாலும் அதை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய சவாலுக்கு உட்பட்ட அவர்களுடைய பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிற பகுதிகளில் ஆதியாகமும் உண்டு. அதுல நான் சொல்ற அந்த குரூப் முதல் 11 அதிகாரங்களை அவர்கள் நம்புவதில்லை. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் வேத வசனமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதான் பைபிள் காலேஜிலே சொல்லிக் கொள்றாங்க. அவங்க பைபிள் அதை வேதாகமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு அவங்க சொல்ற பலவிதமான எதிர்நிலை ஆதாரங்களில் ஒன்று என்னவென்றால் முரண்பாடுகள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முரண்பாடு? நீங்க பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே கடவுள் மனுஷனை சிருஷ்டிக்காக இருக்குது. நம்ம படிச்சோம், அவர்களை தேவன் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் இருக்கு. அப்புறம் என்ன 2வது அதிகாரத்துல மறுபடியும் தேவன் ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார், ஏவாளை நிலா எலும்பிலிருந்து உருவாக்கினார், அவளை அவரிடத்திற்கு கொண்டு வந்தார்னா இருக்குது. பைபிள்ல ஒத்துமை இல்லை. பைபிள் நல்லதான் இருக்குது. இவங்களுக்கு மூளை கிடையாது, இவங்களுக்கு விசுவாசமும் கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்? முதல் அதிகாரம் படைப்பின் வரலாற்றின் சுருக்கத்தை அது சொல்லுகிறது. படைப்பின் வரலாற்றின் சுருக்கத்தை அது சொல்லுகிறது. It gives a brief account of creation. எப்படி தேவன் உலகத்தை படைத்தார், அந்த மனிதர்களை தேவன் படைத்தார் என்பதனுடைய ஒரு ஷார்ட் அக்கவுண்ட் அங்க இருக்கு. 2ஆம் அதிகாரத்துல விரிவாக்கம் இருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு முதல் அதிகாரம் முடிச்சிருச்சு. 2ஆம் அதிகாரத்துக்கு விளக்கத்தை சொல்லுது. எப்படி ஆணை படைத்தார், எப்படி பெண்ணை படைத்தார் விளக்க சொல்லு. அவ்வளவுதான். இதுல முரண்பாடுகள் ஒன்றுமே கிடையாது. நம்ம கண்தான் பிரச்சனை, நம்ம புரிதல்ல தான் பிரச்சனை. ஏன் எங்கிட்ட சொல்றீங்க? ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது சொல்ல கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த மாதிரி குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன வாசிக்கிறீங்க? 27வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம் கவனிச்சீங்களா? நீங்க 28வது வசனத்துல தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக அல்லது உண்டாக்குவோமாக. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 27 மணிக்கு 26 27 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர்களை படைக்கும் போதே எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணை எப்படி படைத்தார்?
பெண்ணை எப்படி படைத்தார் விவரங்கள் 2வது அதிகாரத்திலே இருக்கிறது. எனவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் மனிதனை படைக்கும் போதே அவன் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் கடவுளுடைய திட்டம். அதனாலதான் நம்ம கீழே வாசிக்கிறோம், நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி என்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஒன்றை நீங்க புரிஞ்சுக்குவீங்களா? ஒருவேளை நம்ம உலகத்துல பலவிதமான படிப்புகளை நாமும் படிக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களை உலகம் என்ன சொல்லுது, மனித உருவாக்கத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்றைக்கும் விட்டுவிடக் கூடாது. ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும், சர்வ வல்லமை உள்ள கடவுள், ஒரே கடவுள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அவர் மனுஷரை சிருஷ்டித்தார். பைபிள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 2வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன். இது கடவுளுடைய திட்டம். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த காலத்துல நீங்க வாழ்ந்தாலும் குடும்பம் என்பது யாருடைய திட்டம்? அது கடவுளுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அது தேவனால் வரையறுக்கப்பட்டது, தேவனால் உருவாக்கப்பட்டது. that is instituted by God. அது நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும், யாரோ மனுஷனால் உருவானது அல்ல, கடவுளால் உருவானது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது குடும்பம் கடவுளின் தரிசனம். ஃபேமிலியில தான் கடவுளுடைய அந்த விஷன், கடவுளுடைய தரிசனம் குடும்பம் தான். எப்படி தேவன் தம்முடைய தரிசனத்தை குடும்பத்தில் வைத்திருக்கிறார்? மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லா கையில பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாருமே நீங்க அந்த பைபிள் பக்கத்தை திறந்து வச்சு நீங்க வாசிக்கலாம். வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. இந்த ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. போதும். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னது? ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனை ஒருவனையோ, அவனுக்கு பட்டணங்கள் என்ன, ஒருவனோட ஏன் ஆண்டவர் விட்டுறல? அதான் எடுக்க வேண்டிய கேள்வி. ஏன் ஒருத்தனை படைச்சிட்டு அந்த ஒருத்தனோடையே விட்டுறல அப்படின்னா, அவன் ஒருத்தனா இருக்கக்கூடாது, அவன் என்ன சந்ததியை பெற வேண்டும்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. The family fulfills the God's vision. கடவுளுடைய தரிசனத்தை தேவன் குடும்பங்களில் நிறைவேற்றுகிறார். மற்றவங்களுக்கு எல்லாம், உலக மனிதர்கள் எல்லாரையும் குறித்து கடவுளுடைய திட்டம் அதுதான். ஆண்டவர் சொல்லும் போது கிறிஸ்தவன்ற வார்த்தையை சொல்லல, அல்லது கடவுளை நேசிக்கிறவன் சொல்லல. மொத்தத்துக்கே ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனை நான் படைச்சேன், அவனை எதுக்காக படைத்தேன் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்படியானா கடவுள் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற விஷன் என்ன தெரியுமா? நாம் குடும்பம் ஆகும் போது நம்முடைய குடும்பங்கள் எதை உருவாக்க வேண்டும்? கொஞ்சம் பேசலாம். தேவ பக்தி உள்ள சந்ததிகளை உருவாக்க வேண்டும். தேவ பக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் பழைய தமிழ். நம்ம கையில் இருக்கிற இந்த வேதாகமம் ஒரு 150 வருடத்திற்கு சற்று அதிகமான முந்தின காலகட்டங்களில் இருந்த தமிழ் வார்த்தைகள். அதனால சில வார்த்தை நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அதுக்கு சரியா பக்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பற்றுதல். சொல்லுவாங்க, பற்றுதல் அப்படின்னா தேவனுடைய விஷன் என்ன தெரியுமா? கடவுளுடைய விஷன் என்ன தெரியுமா? கடவுளுக்கான பற்றுடைய, கடவுள் பற்றுடைய, கடவுள் நேசத்தை கொண்ட ஒரு சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன சொல்ல வரலாம்? குடும்பம் கடவுளின் தரிசனம்.
உங்களுடைய குடும்பம், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மா பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியா மட்டுமே கூட நீங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம், ஆகாதவர்களாக இருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், பெற்றோரை இழந்திருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம். மற்றபடி எதுவாக இருந்தாலும் குடும்பம் என்ற அடித்தளத்தில் இருந்துதான் நாம் வந்திருக்கிறோம். உலகத்துல நீங்க வாழ்ற வரைக்கும் நீங்க அந்த குடும்பத்திலிருந்து வெளியே இருக்கிறவர்கள் அல்ல. அப்படி யாரும் நீங்க வைக்கவும் கூடாது. அவங்க தனியா இருந்தாலும் அவர்கள் யார்? குடும்பத்தினுடைய அங்கமாக இருக்கிறார்கள். இல்லையா? They are also the part of the family. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இரண்டாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன? குடும்பம் கடவுளின் தரிசனம். ரைட். மூன்றாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குடும்பம் கடவுளின் பிரசன்ன உறவின் மையம். சொல்லுவாங்க, குடும்பம் கடவுளின் பிரசன்ன உறவின் மையம். சரிங்களா? இப்ப நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அங்க நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் கேட்டார்கள். அவன் கேட்டான் அப்படின்னு வருதா? அவர்கள் கேட்டார்கள் வருதா? அவர்கள்னா யாரு? ஆதாமும் ஏவாளும். இப்போ தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டது இந்த வசனத்தின் அடிப்படையில் அன்றைக்கு மாத்திரம் நடந்த நிகழ்வா அல்லது அது ஒரு வழக்கமான நிகழ்வா? சொல்லுங்க. அன்னைக்கு மாத்திரம் நடந்த நிகழ்வா வழக்கமான நிகழ்வா? வழக்கமான நிகழ்வு. இல்லையா? போலீஸ்காரன் திருடனை பிடிக்க வந்த மாதிரி இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்களை போய் பிடிப்போன்னு ஆண்டவர் அன்னைக்கு மாட்டாங்க. அது அவருடைய வழக்கம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த குடும்பம் ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். இல்லையா? குடும்பம் என்பது கடவுளுடைய சத்தத்தை கடவுள் தொடர்பு படுத்துகிறார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த உடனடியாகவே அவர்களோடு பேசினார். என்ன மொழியில பேசினாரு தெரியாது. தெரியுங்களா? என்ன மொழியில பேசினாருன்னு தெரியாது. அவங்கவுங்க ஒன்னொன்னு சொல்லிக்குவாங்க. இப்ப நீங்க ரொம்ப தமிழ் மொழிய நேசிக்கிறவங்க இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கிற மொழிகளிலேயே மூத்த மொழி என்ன மொழிதான்? தமிழ் மொழி தான். ஆண்டவர் தமிழ்ல தான் பேசியிருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் இந்த ஊர்ல தான் நாகர்கோயில முட்டம், நம்ம கேம்ப் சில நேரம் நம்ம கேம்ப் நடக்கும் பாருங்க, முட்டம். அதுக்கு நம்ம அந்த ஒரு ராக் பைபிள் சென்டர் ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் 3 ஆண்டுகள் நான் இப்ரேய மொழிக்கான பயிற்சியையும் அல்லது படிப்பையும் நான் படித்தேன். அப்போ அங்க வர்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க இல்லைங்களா? ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு இப்ரேய பாஷையில தான் பேசினாரு அப்படிப்பாங்க அவங்க. ஏன்னா இப்ரேய மொழியில பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறதுனால அவங்க அதை சொல்லுவாங்க. ஆனா ஆதாம் காலத்துல இப்ரேய மொழி அப்படின்றதெல்லாம் நம்ம பேச முடியாது. தட் இஸ் a Semitic language. அது ஒரு நாடோடிகளின் மொழி. அது எப்ப உருவாச்சு, எப்படி வந்துச்சுன்னா தெரியாது. ஆண்டவர் என்ன மொழியில பேசினாருன்னு தெரியாது. ஆனால் ஒண்ணு எனக்கு தெரியும், ஆண்டவர் பேசினார். சொல்லுங்க, ஆண்டவர் பேசினார். யாரோடு பேசினார்? ஆதாமோடும் ஏவாளோடும் பேசினார். அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதான் முடியல. என்னமோ பேசுறாங்க, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஆனா அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுதான். புரிஞ்சுக்க முடியுது. பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்படுத்தி அதை என்ன செய்து கொள்ளுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். இல்லையா? அதுக்கப்புறமா நீங்க வாசிக்கிறோம். நம்ம பின்னால நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நீ இந்த 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 கனியை புசிக்கும் நாளில் என்ன செய்வாய்? சாகவே சாவாய். இல்லையா?
நன்மை தீமை வந்து அந்த கனியை ருசிக்கும் நாளில் என்ன செய்வாய்? சாகவே சாவாய். இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசினாரு. இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லையா? கடவுள் குடும்பம் என்பது கடவுளினுடைய பிரசன்னத்தின் மையம் மாத்திரம் அல்ல, அது ஒரு தொடர்பின் மையம். தொடர்பின் மையம் இல்லையா? ஆதாம் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு ஏவாள் கிட்ட சொல்லலன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஏன் ஆதாம் கிட்ட சொல்லியிருந்தாலும் ஆதாம் அதை யாருக்கு கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு? ஏவாளுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு. குடும்பம் தான் கடவுளுடைய தொடர்பின் பிரசன்னத்தின் மையம். நான் வர்ற நேரத்தில் ஏவாளெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுப்பா, நீ மட்டும் வா, நான் ஓட்ட மட்டும் தான் பேசுவேன், பொம்பளைங்களையும் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையா? ஆண்டவர் தேவ சாயலாக படைக்கப்பட்ட இருவரோடையுமே தேவன் பேசினார். அவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடியும் பேசினாரு, பாவம் செஞ்ச சொல்லுங்க, பாவம் செஞ்ச பிறகும் பேசினார். பாவம் செஞ்சதுதான் முதல்ல முன்னாடி போனது யாரு? ஏவாள் தான் இல்லையா? ஆதாம் ஒன்றும் சலிச்சவர் கிடையாது. நான் அப்படி சப்போர்ட் பண்றது நீங்க நினைக்காதீங்க. ஆனா முதல்ல இந்த அம்மா தானே போனாங்க. அப்போ முதல்ல அந்த அம்மாவை கூப்பிட்டுன்னு ஆண்டவர் சொல்லல. முதல்ல யாரும் கூப்பிட்டார்? ஆண்டவர் ஆதாம தான் கூப்பிட்டார் இல்லையா? சோ அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. எனவே ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, குடும்பத்தின் மூலமாக கடவுள் தொடர்பு கொள்கிறார். தம்முடைய பிரசன்னத்தை நிலைநாட்டுவதற்கு தேவன் குடும்பங்களை அவர் தெரிந்திருக்கிறார். ஒன்ன நீங்க கேட்கணும், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்றால் கடவுளுடைய பிரசன்னம் கணவனுக்கு மாத்திரம் அல்ல, மனைவிக்கு மாத்திரம் அல்ல, பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, அது முழு 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 குடும்பத்துக்கு தான். கடவுளுடைய தொடர்பு என்பது கணவனோட மாத்திரம் அல்ல, மனைவியோட மாத்திரம் அல்ல, பிள்ளைகளோட மாத்திரம் அல்ல, அது முழு அதுதான் யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இல்லையா? குடும்பம் என்பது கடவுளுடைய பிரசன்னத்தின் தொடர்பின் மையமாக அது இருக்கிறது. இதை நீங்க மூணாவதா புரிஞ்சுக்கணும். நாலாவது காரியம் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்னு சொன்னா, குடும்பம் இறை ஒழுக்கத்திற்கான அடித்தளம். கடவுள் தன்னுடைய ஒழுங்கை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதற்கு தேவன் குடும்பங்களை தெரிந்திருக்கிறார். God chooses a family. கடவுள் குடும்பங்களைத்தான் தெரிந்திருக்கிறார். குடும்பங்களின் மூலமாகத்தான் ஒழுக்கத்தை தேவன் உலகத்திற்குள் கொண்டு போகிறார். தனி மனிதர்களாக நீங்கள் குடும்பங்களில் இருந்தாலும், இப்ப 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 தனி மனிதர்களாக சேர்ந்து நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஒரு குடும்பமா இருக்கிறீங்க இல்லையா? தேவன் அந்த குடும்பங்களை தான் அங்கே தெரிந்தெடுக்கிறார். எதற்காக? அவருடைய ஒழுக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. உலகம் சீரழிஞ்சு போனோம்னா, நீ சீரழிஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எதோடைய சீரழிவு காரணம்? குடும்பங்களின் சீரழிவு தான் அதற்கு இல்லையா? குடும்பங்களின் சீரழிவுகள் சமுதாய சீரழிவுக்கு வழிவகுக்கிறது இல்லையா? குடும்பங்களின் சீரழிவுகள் எதற்கு வழிவகுக்கிறது? சமுதாயம். 10 குடும்பம் சேர்ந்ததான் என்னது? நம்ம இது போட்டுக்கிறோம், போர்டு வச்சுக்கிறோம், ரேஸ் காலனி, டிவைன் காலனி அப்படின்னு இருக்கிறோம். யார் இருக்கிறா? 10 பில்டிங் மட்டும் இருக்குதா? 10 குடும்பம் இருக்கிறாங்க. குடும்பம் இருக்கிறாங்க சார், குடும்பம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த 10 குடும்பம் சேரும்போது என்னவா மாறுகிறது? அது ஒரு சமுதாயமாக மாறுகிறது. குடும்பங்கள் சமுதாயத்தின் சீரழிவுக்கும் காரணமாக இருக்கும், சமுதாயத்தின் எழுச்சிக்கும் அது காரணமாக இருக்கும். ஆனால் ஏனென்றால் அங்குதான் இறை ஒழுக்கம் பயிற்சிப்படுத்தப்படுகிறது, அங்குதான் இறை ஒழுக்கம் செயல்படுகிறது. ஒரு நான் உதாரணம் சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புகிறீர்களானால், நம்ம எல்லாருக்கும் தெரியும் 6ஆம் அதிகாரத்திலிருந்து
9வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் நோவா காலத்தில் உண்டான வெள்ளத்தை நமக்கு போதிக்கிற ஒரு பகுதி. அப்படித்தானே? இப்ப ஆண்டவர் பூமி அனைத்தின் மேலும் ஒரு பெரிய அழிவை தேவன் கொண்டு வந்ததற்கு என்ன காரணம்? நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. என்ன வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்? 6வது அதிகாரத்துல முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், நீங்க 6வது அதிகாரத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. அக்கிரமம் பெருகினது, நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. வாசிக்கிறோமா? அதுக்கப்புறமா நம்ம என்ன வாசிக்கிறோம்? 11வது வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. அடுத்தவரை என்ன வாசிக்கிறோம்? பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. எனவே ஆண்டவர் தீர்மானித்தார், நான் அவர்களை பூமியோடு கூட என்ன செய்வேன்? அழித்துப் போவேன். எங்க ஆரம்பமாச்சு இந்த சீரழிவு? அதுக்கு பல காரணங்கள் இருக்கா. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் தான் இருக்கு. 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் தான் அந்த காரணம் இருக்கு. என்ன காரணம்? குடும்ப அமைப்புகளின் ஒழுக்கங்களின் சீரழிவை நீங்கள் இந்த முதல் 4 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன வாசிக்கிறோம்? மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 4வது வசனம், அந்நாட்களில் ராட்சத பூமியிலே இருந்தார்கள். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதினால் அவர்கள் இவர்களுக்கு என்ன செய்தார்கள்? 2 விதமான விளக்கங்கள் அதாவது வேத அறிஞர்களால் இந்த பகுதிக்கு கொடுக்கப்படுகிறது. யார் தேவகுமாரர்கள், யார் மனுஷகுமாரர்கள்? இந்த 2 விளக்கங்களையும் எது சரி என்பதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா ஒண்ணு முக்கியம், ஒண்ணு உறுதி. நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, தேவன் விரும்பாத உறவில் குடும்பங்கள் உருவானது. சொல்லுங்க, தேவன் விரும்பாத உறவில் குடும்பங்கள் உருவானது. அதுதான் சீரழிவுக்கு விளக்கத்தை சொல்லவே இல்லையா? முதல் விளக்கம் என்ன? தேவகுமாரர் என்கிற வார்த்தை விழுந்து போன தேவ தூதர்கள் என்றும், பாவம் செய்த விழுந்து போன தேவ தூதர்கள் என்றும், அவர்கள் பாவ சிந்தையுடைய தூதர்களாய் மாறினதினாலே மனிதர்களிலே ஆண்களின் உடல்களை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் மூலமாக பெண்களை அந்த திருமண வாழ்விலே ஈடுபட்டு அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். இது ஒரு விளக்கம். விழுந்து போன தேவதூதர்களுக்கு உடம்பு கிடையாது, ஆனால் பாவ சிந்தை இருந்தது. அந்த பாவ சிந்தையை நிறைவேற்றுவதற்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களான ஆண்களை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் மூலமாக பெண்களை தொடர்பு கொண்டதினால் உருவான ஒரு ஜனக்கூட்டம். இப்படி ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தேவகுமாரர் என்பவர்கள் அதாவது சேத்தின் சந்ததியார், மனுஷ குமாரத்திகள் என்பவர்கள் காயினின் சந்ததியார். சேத்தின் வழியாக வந்தவர்கள் கடவுளை தேடின பிள்ளைகளாக வந்தார்கள். ஏன்னா பின்னால நம்ம வாசிக்கிறோம், எங்க வாசிக்கிறோம்? 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். கடைசி வசனத்துல அவனுக்கு ஒரு சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அந்த சேத்து வந்து ஆதாமுக்கு பிறந்தவன்.
கீழே வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தார்கள்? தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எனவே இந்த சேத்தின் சந்ததியார் அவர்கள் தேவகுமாரர்கள். கடவுளை விட்டு விலகி போன காயினின் சந்ததியார் மனுஷகுமாரர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விளக்கம். இப்படி ரெண்டு விளக்கம் இருக்கு. நம்ம இதுல எது முடிவுக்கு வர முடியாது. ஆனா இது எது உங்களுக்கு சரிப்படுதோ அது ரெண்டையுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நான் சொல்ல விரும்புற காரியம் என்ன தெரியுமா? விழுந்து போன தேவ தூதர்கள் மனித உடல்களை ஆக்கிரமித்து கொண்டு அதன் மூலமாக பெண்களை அனுபவித்து உருவான குடும்பம் என்பது சரியான குடும்பமாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது கடவுளுடைய வழிமுறை அல்ல. சரி, அதை விட்டுருங்க. இன்னொரு விளக்கத்துக்கு வாங்க. தேவகுமாரர்கள் என்று கருதப்பட்ட அல்லது விசுவாசிகள் என்று கருதப்பட்ட சேத்தின் சந்ததியார் கடவுளை அறியாத மனுஷகுமாரர்கள் என்று இருந்த காயினின் சந்ததியாரோடு உறவு வைத்து குடும்பத்தை உருவாக்கினார்கள் என்றால் அது சரியான குடும்பமா இருக்குமா? அது ரொம்ப விஷயம். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் உங்களுக்கு? குடும்பம் என்பது இறை ஒழுக்கங்களை பயிற்றுவிப்பதற்கான அடித்தளம். அங்க யாரு யாரோட இணையணும், எப்படிப்பட்டவங்கள வாழ்க்கை துணையா தெரிந்திருக்கணும், எப்படி ஒரு குடும்பம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு சில அடித்தளங்களை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த அடித்தளங்கள் மீறப்படும் போது சமுதாய கேடுகள் உருவாகும். சமுதாய கேடுகள் ஒரு காலகட்டத்திலே உலகத்தில் எதிர்ப்பு வழிவகுக்கும். எதிர்ப்பு வழிவகுக்கும். இப்ப நம்ம படிச்சோமே, பூமி சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை என்ன செய்தார்கள்? வாசித்தோமே. எங்க தொடங்குது? இல்லையா? சீரழிந்த அல்லது உருவழிந்த குடும்ப உறவுகளின் அடிப்படையில் சங்கீதம் 128 சங்கீதத்தை எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். குடும்ப தலைவன் வந்துட்டானா அடுத்து என்ன சொல்றாரு? ஒரு மனைவி வீட்டோரங்களில் கனிகளும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள், பிள்ளைகள் ஒரு பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். 127 என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தருக்கு பயந்த மனிதன், கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், இந்த ஒழுக்க நெறிகளில் தான் கடவுளுடைய தொடர்பு மேம்படுகிறது. இறை ஒழுக்கம் இங்கேதான் அபியாசப்படுத்தப்படுகிறது. ஏன் நம்ம இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பற்றி நம்ம ரொம்ப வேதனையோடு இருக்க வேண்டியது இருக்குன்னா, அவர்கள் இந்த காதல் என்கிற பெயரிலே அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சில விஷயத்தெல்லாம் பேசுறது, சங்கடப்பட்டு பேசுறது, பேசுறதும் விளங்குது இல்லையா? அவனுக்கு 18 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து கிறிஸ்தவ குடும்ப ஒழுக்கத்துல வளர்த்து சண்டே கிளாஸ்ல இருந்து பிபிஎஸ்ல இருந்து யூத் மீட்டிங் வரைக்கும் வந்தவன் 20 வயசு வரும்போது எல்லாத்தையும் இயேசுநாதரோட புரிந்து தூரமா இருந்துட்டு ஒண்ணு கர்த்தரோடு தொடர்பே இல்லாத ஒரு பெண்ணை அவன் தெரிந்து கொள்கிறான், அல்லது கர்த்தரோடு தொடர்பே இல்லாத ஒரு ஆணை அந்த பெண் என்ன செய்கிறார்? போன வருஷத்துல நினைக்கிறேன் சுதந்திர தின அன்னைக்கு திருப்பூருக்கு அவுட்டர் சைட்ல ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க தெரியல, ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்ல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்காருன்னு சொன்னாரு. நான் சொல்லிக் கொடுக்குற அந்த ஸ்கூல் ஆஃப் தியாலஜின்னு சொல்லி ஒரு இறையியல் பள்ளியில படிக்கிற ஒரு பையனுடைய சொந்தக்காரர் அவரை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ அந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்ல அவங்க பாண்டியில தான் எல்லாமே நடந்தது. அப்போ ஒரு வாலிபுள்ளதான் முன்னாடி நின்று மைக்கை பிடிச்சி பாடிட்டு இருந்தார். அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா பாடின பாட்டையும் பரவசத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி இறங்குங்கிறா, எலியா வந்தா இருக்கிறா, எலியா போனா இருக்கிறா, பயங்கரமா இப்பதான் நிறைய பாட்டுலாம் அப்படி வருது இல்ல, பயங்கரமா பாடிட்டு இருந்தா. அது கொஞ்சம் நிறைய தவறு இருந்தது. அதான் நான் சொன்னேன், பாப்பா இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி பாட்டுலாம் பாடக்கூடாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பாப்பாட்டையும் பேசிட்டு. ஆனா
ஒரு இதே போல இது நடந்தது ஒரு ஆகஸ்ட் 15 என்னமோ. அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஐயம் நம்ம இந்திய அருட்பணி இயக்கத்தினுடைய மாநில கன்வென்ஷன் காளையார் கோயில போன வருஷம் நடந்தது ஜெபத்தோட்டத்துல. அதுல நான் தான் போன வருஷம் ஸ்பீக்கரா போயிருக்கேன். நான் பேசுறதுக்காக கீழே உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த அம்மா போன் பண்றாங்க, திருப்பூர்கார அம்மா போன் பண்றாங்க, ஐயா உங்களோட கொஞ்சம் பேசணுமா, நான் மீட்டிங்ல இருக்கேன், ஐயா ஒரு 2 நிமிஷம் உங்களோட பேசணும், எனக்கு நேரம் கொடுங்க. சரி அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, வெளியில இருந்துச்சுன்னா என்னமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா அன்னைக்கு நீங்க வரும்போது இந்த முன்னாடி நின்று ஒரு பொண்ணு பயங்கரமா பாடிட்டு இருந்தாங்க ஐயா. ஆமா ஆமா ஐயா, ஒரு இந்து பையனை இழுத்து ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் இந்து கோயில்ல போய் என்ன செஞ்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி பட்டை அடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு. இறங்குது வர இறங்குது, எரியா போனாரு எரியா வந்தாருன்னு. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இயேசுநாதராவது யாராவது எல்லாமே என்ன செய்யுங்க சொல்லுங்க, போறப்ப ஒதுங்கிடுங்க, நான் வெளியில போறேன்னு தான் போறாங்க. இறை ஒழுக்க நிலைகளை பயிற்றுவிப்பதற்கான ஒரு பயிற்சி பட்டறையாக குடும்பங்கள் நடக்க வேண்டும். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 127 வால வயதின் குமார பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். யாரு யாரு சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, சொல்லுங்க. யாரு? வால வயதின் குமார. வால வயதின் குமாரன் யாரு? வாலிபர்கள். வாலிபர்கள் யார் கையில் இருக்கிற? பலவான் கையில் இருக்கிற அம்பு. பலவான் என்கிற வார்த்தையை ஒரு தமிழ் மொழியாக்கம் போர் சேவகன் என்று மொழிபெயர்க்கிறது. போர் சேவகன் கையில் இருக்கிற அம்மை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் என்னது? போர் சேவகன் கையில அல்லது நல்ல அம்பை பயன்படுத்த தெரிந்த ஒருத்த கையில இருக்கிற அந்த அம்பு குறி தவறவே இல்லையா? அது எப்பவுமே அவன் அடிச்சானா கரெக்டா அந்த இலக்கப்பை என்ன செய்யாது, அடிச்சு. நம்ம கையில கொடுத்தா என்ன ஆகும்? அம்பு திரும்பி நம்ம பரவாயில்லைக்கே வந்தாலும் வந்துடும் இல்லையா? அம்பை திரும்பி பிடிச்சி நமக்கே மேல பார்த்தோம் நமக்கு தெரியாது, போக. அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்ல வர்றாரு? நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தர் நியமித்த வாழ்க்கை இலக்கிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்க பயணிக்கிறார். அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கம் என்ற அந்த இலக்கில பயணிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் மிக அவசியம். எனவே குடும்பம் என்பது இறை ஒழுக்கத்திற்கான அடித்தளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அது பிறகு நமக்கு அடுத்த காரியத்தை மற்ற செஷன்ல மற்ற காரியங்களை பேசுவோம். கடைசியாக நம்ம என்ன பார்க்கிறோம்? குடும்பங்கள் இறை மீட்பை கொண்டு செல்வதற்கான ஒரு கருவிகள். இறை மீட்பை உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு தேவன் கிறிஸ்தவ குடும்பங்களை பயன்படுத்துகிறார். God uses the Christian family to take his gospel into the world. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மையம் எங்க போயிடுச்சு தெரியுங்களா? நம்ம கிறிஸ்தவ மையம் எங்க போயிடுச்சு தெரியுங்களா? கண்ணை மூடுனா ஆசீர்வாதம் தான். ஆண்டவரே என்ன செய்யும்? ஆசீர்வாதம். எங்கே சர்ச்சுக்கு போனா என்ன வார்த்தை வாங்கினாங்க? ஆசீர்வாதம். கூடுதலுக்கு போனா ஆசீர்வாதம். நாளுக்கு ஒரு வாக்கு தக்கம், வாரத்துக்கு ஒரு வாக்கு தக்கம், மாசத்துக்கு ஒரு வாக்கு தக்கம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தக்கம். சில வருஷங்களுக்கு முன்னால திண்டிவனத்துல ஒரு சபையில ஒரு புது வருஷத்து அன்னைக்கு அவரு என்னுடைய இதுல படிச்சவர் தான். ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிட்டாரு. நம்ம புது வருஷ ஆராதனைக்கு போயிருக்கோம். அது மாதிரி நான் அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கறவங்க நடக்கான்னு தெரியல. அவர் வாக்கு தத்துவத்தை ஏற்கனவே ஜோத்துல தத்துவ மிஸ் பண்ணி வச்சார். இந்த சினிமா திரையரங்குல இந்த திரை மெதுவா மேல இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி 12 மணி ஆன உடனே இந்த திரை என்ன செய்யுது? மெதுவா அப்படியே மேல போனோம்னு அந்த வாக்குத்தத்தை என்ன செய்யுது? அப்படியே பாவம் உடனே எல்லாரும் கட்டி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி. இதுதான் இன்றைய பரிதாபமான நிலை. ஆனா நம்ம ஒண்ணு மறந்து போயிட்டோம். கடவுள் தன்னுடைய மீட்பை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு தேவன் கிறிஸ்தவ குடும்பங்களை நான் என்ன சொல்ல போனா பயன்படுத்துகிறார். கொஞ்சம் அதிகமான வார்த்தை தான் நம்பி இருக்கிறார் சொல்லுவோம். அவரால் வேற வழியில் முடியாதுன்னு கேட்காரு. அதை
அழுகிறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன். உன்னுடைய குடும்பம் இறை மீட்பை என்ன செய்ய வேண்டும்? உலகத்திற்கு சொல்லுங்க கொண்டு செல்ல வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆபிரகாம், தேவன் ஆபிரகாமை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? மெயின் ரீசன் என்ன? நீங்க எல்லா கேலண்டர்லயும் பாருங்க, கண்டிப்பா வாக்குத்தத்த வசனங்கள் தான் இருக்கும். வருஷத்துல அடிக்கிற எல்லா கேலண்டர்லயும் என்னதான் இருக்கும்? இன்று முதல் நான் உன்னை நானே சொல்லிடுறேன். 12 மாசத்துக்கு வசனத்தை சொல்லுங்க, நானே கேலண்டர்ல என்ன வார்த்தை வரணும்னு சொல்லிடுறேன். உங்கள் கலைஞர்கள் பூரணமாய் எனக்கு நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே அதேதான். ஆனா யாருமே அந்த ஒரு பகுதியை சொல்றதே இல்லை. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அது எந்த காலத்திலையும் போடுறது என்ன அர்த்தம்? அதுக்கு இதை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது. அப்படி தூர பார்வை நம்ம பார்க்கலாமே, அதுக்கு அர்த்தம் இல்லைங்களா? உனக்கும் மனைவிக்கு குழந்தை இல்லை, ஆனா இன்னும் வயதான காலங்களிலே உனக்கு என்ன செய்வோம்? ஒரு குமாரன் பிறப்பான். அவன் பேர் இப்ப நம்ம சொல்றோம், அவனுக்கு தெரியாது ஈசாக்கு. ஈசாக் அதான் சொல்றாரு, உன் சந்ததி இல்லதான் உன்மூலமா என்னுடைய சந்ததி, உன்னிடத்தில் என்னுடைய சந்ததி விளங்கோ. அது ஈசாக்கின் மூலமா வளர்க்கும் பின்னாடி சொன்னார். அப்புறம் ஈசாக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுப்பார். யாக்கோபை தேவன் தெரிந்தெடுப்பார். 12 குமாரர்கள், 12 குடும்பங்கள் ஆவார்கள், கோத்திரங்கள் ஆவார்கள். அவர்கள் ஜனக்கூட்டமாய் மாறுவார்கள். அவர்களில் இருந்து யார் வருவார்? மேசியார். அதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அப்படின்னா ஆண்டவருக்கு யார் தேவை? யார் தேவை? ஒரு குடும்பம் தேவை இல்லையா? ஒரு ஆபிரகாம் தேவை. யார் தேவை? அதற்கு ஒரு சாராள் தேவை இல்லையா? ஆபிரகாம் சாராள் அப்படிங்கிற ஒரு நேர்மையான வழிமுறையை தான் தேவன் எடுக்க முடிந்ததை தவிர ஆபிரகாம் ஆகார் என்ற வழிமுறையை தேவனால் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும் இல்லையா? தேவன் அப்படிதான் எடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வாங்க, சகரியா, எலிசபெத், வயசானவங்க 1வது அதிகாரத்துல வாசிக்கிறவங்க. லூக்கா 1வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம முடிக்கிறாங்க. 5வது வசனத்தை படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாரு அவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியுதா? ஒருத்தர் பேர், அவர் பேர் என்ன? சகரியா. மனைவி பேர் என்ன? எலிசபெத். வயதான காலத்துல அவங்களுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்லை. ஏன் தேவன் அவங்களை குழந்தை இல்லாம வச்சிருக்காரு? ஒரு யோவான் ஸ்நானகன் உங்க குடும்பத்துல என்ன செய்யணும்? வரணும் இல்லையா? யோவான் ஸ்நானகன் வந்தாதான் யார் வர முடியும்? கிறிஸ்து வர முடியும். ஏன்னா இவன் தானே முன்னோடி தானே, பைபிள் சொல்லுது. அப்ப அவன் எப்ப வரணுமோ அப்பதான் வர முடியும். அப்ப அவனை ஆண்டவர் வாலிப வயசுலயே அவனுக்கு கொடுத்திருந்தாருன்னா யோவான் கடவுளுக்காக வேலை செஞ்சிருக்க முடியாது. எனக்கு பின் வருகிறவர் அப்படின்னு அவன் சொல்லியிருக்க முடியாது. அவங்களுக்கு வயசானாலும் பரவாயில்ல, but God want to use that family. எலிசபெத்தையும் சகரியாவையும் தேவன் உபயோகிக்க திட்டம் கொண்டார். தனக்குரிய பாத்திரங்களாக அவர்கள் பயன்பட வேண்டும். வயது முதிர்வின் மூலமாக இருந்த சரீர பலவீனத்தை தேவன் பொருட்படுத்தவில்லை. அவர்களுக்குள்ளே தான் யோவானை அனுப்பினார். யோவான் யாருக்கு வழி முன்னோடியாக இருந்தார்? இயேசு சொன்னார். அவருடைய வாழ்நாளிலே பூமியில் இருக்கும்போது சொன்னார், யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காகும். எனவே உலகத்திற்கு மீட்பை கொண்டு செல்வதற்கு கடவுள் வைத்திருக்கிற கருவிகள் யார் என்றால் யார்? கிறிஸ்தவர் குடும்பம். புரிஞ்சிடலாமா? நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கோப்பம் பண்ணிருப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்த என்ன புரிதல் இருக்கணும்? 1, குடும்பம் கடவுளின் திட்டம். 2வது, குடும்பம் கடவுளின் தரிசனம். 3வது, பிரசன்ன உறவின் மையம். அப்புறம் குடும்பம் இறை ஒழுக்கத்திற்கான அடித்தளம். அடுத்து குடும்பம்
இறை மீட்பை செயல்படுத்துவதற்கான அறிவியல். நீங்க உங்களை இப்படிதான் நீங்க கொடுத்துருக்கணும். என்னமோ கல்யாணம் பண்ணிட்டோம், என்னமோ குழந்தைங்க பெற்றெடுத்துதான் அப்படின்னு பிள்ளைங்க ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் கலந்துட்டோம், வளர்ந்துட்டோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு ஊழியக்காரருக்கு ஏற்கனவே பார்மசிஸ்டா இருந்தார், ஊழியர் செய்யறாரு. அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ஏதோ மருந்து விஷயமா தான் போயிருந்தேன். அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் எப்பவுமே நான் பார்த்தா உட்கார வச்சுட்டாரு, பைபிளோட உட்காந்துருக்காரு. அதனால ஒரு நேரம் இருந்தாலும் நான் வீட்டு பக்கமே போவேன், விடமாட்டாருன்னு கேட்கிறேன். அன்னைக்கு அவங்க பிடிச்சதா இருந்துட்டாரு. ஒட்டஞ்சத்திரத்துல அவங்க நான் பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவில் இருந்து ஒரு மிகப்பெரிய மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய ஒரு அந்த ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் வடநாட்டில் ஊழியர் செய்வாங்க. எதுவும் தற்செயலாக அந்த சிறிய பாசத்துக்கு செக்கப்புக்கு வந்தவங்க அங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களை பார்த்து அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ நானும் உட்காந்துருந்தேன், அவங்களும் மேலே வந்துட்டாங்க. அவர் கணவன் மனைவி, அவருக்கு ஒரு 45 50 வயசுல இருக்காரு. இந்த அக்கா ஒரு 45 வயசுல இருக்காங்க. வாழ்க்கைக்குள்ள அவர் ஒரு மதுரையில் ஒரு காலேஜில் பிஏ இந்த வருஷம் முடிக்கிறாங்க. அவர் வந்து பேசிக்கணும். ரொம்ப நேரம் அவங்க அந்த வடநாட்டில் அனுபவிக்கிற பிரச்சனைகள், கிறிஸ்துவ சொல்றதுக்கோ வாழ்றதுக்கோ இருக்கிற சவால்கள், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் இடையில இந்த பாப்பாவை கேட்டேன், பாப்பா நீ எங்க படிச்சிருக்கேன்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன், எப்படிமா உனக்கு 3 வருஷம் நீங்க படிச்சிருக்கேன் குறிப்பிட்ட கல்லூரியில, உனக்கு அங்க தங்குற இடம் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு பதில் எனக்கு கொஞ்சம் உரை வச்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் முகம் சுழிக்க இருக்குது. அவன் என்ன சொல்லியிருக்கலாம், அங்கிள் எனக்கு அங்கே சாப்பாடு சரியில்லை, நல்லா இல்லை, அவள் ஆரோக்கியமான அப்படி எதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவங்க இருந்து நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்பார்க்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா, எல்லாரும் தான் வந்துருக்கோம். அவங்க அப்பா அம்மா அவங்க யாருக்கு சொன்னாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பிரதர் சிஸ்டர், அவங்க மகன் மருமக எல்லாம் தான் உட்காந்துருக்கோம். அங்கிள் நீங்கள் அதை பற்றி கேட்காது, அதை பற்றி நான் பேசினா நான் வந்து கேவலமாக தான் பேசுவேன். சொல்லுவாங்க அந்த ஹாஸ்டல்ல சாப்பாடை பற்றி பேசுவேன். என்ன சொல்றேன், அதை பற்றி நான் பேசுவேன், எப்படிதான் பேசுவேன், கேவலமாக தான் பேசுவேன், கல்வி தான் ஊட்டுவேன். எனக்கு இந்த வேர்டிங்ஸ் அப்புறம் மகம் சொல்லிக்கிறது. ஒரு மிஷினரியுடைய மக இவ அப்ப அவ மனசுக்குள்ள எவ்வளவு கசப்புகளும் எவ்வளவு ஆத்திரங்களும் இருக்குது பாருங்க இல்லையா? அல்லாத அவள் ஆரோக்கியமா இருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா அவ சொல்றாங்க அதை பத்தி மட்டும் பேசாது, எனக்கு நான் என்ன செய்யறாங்க கேவலமா தான் பேசுவேன், கல்வி எனக்கு பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். நான் அதோட அந்த பேச்சை நிறுத்தி சரிமா அடுத்த சபைக்கு போயிடும், அதோட பேச முடிச்சு. என்ன பிரச்சனை இப்போ, அப்பாவும் அம்மாவும் வடநாட்டுல ஒரு ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய பிள்ளை இல்லையா? அப்பா அம்மா அனுபவிக்கிற கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அனுபவிக்கிற சவால்கள் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் கூட இருக்கிறார், அவங்க சொல்றவங்க கேட்டுதான் இருக்கிறார். ஒரு நாளைக்கு அப்படி இவன் எப்படி கடவுளுடைய வேலையை செய்வா, இப்படி ஒரு மனப்பான்மை இருந்தால் யோசிக்கணும் இல்லையா? கிறிஸ்தவ குடும்பங்கள் அந்த ஒழுக்க நிலைகளுக்கான ஒரு வாசலையாக இருக்கிறது. அதான் நான் சொல்றேன். இந்த சிந்தையோட எல்லா செஷன்ஸையும் பங்கெடுங்க. ஃபுல்லா குடும்பத்தை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். வாட் சேலஞ்சஸ் பேசி என்னென்ன பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல இருக்கு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இதன் நடுவுல பிரச்சனை பற்றி பேசிட்டு அடுத்து தெரிஞ்சு போக முடியல. இதன் நடுவுல எப்படி நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக பிரகாசிப்போம், மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக, விளக்கு தண்ணி மேல் இருக்கிற விளக்கா எப்படி நான் வெளிச்சம் கொடுப்போம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அன்றைய தகவலே இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் நம்முடைய தெரிந்த சத்தத்தை கேட்கிறோம். நாங்கள் கேட்க போகிற தொடர் வார்த்தைகள், நாங்கள் கேட்க போகிற தொடர் தேவ வசனங்கள் எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்ற உணர்வை எங்களுக்கு தாரும், புரிதலை எங்களுக்கு தாரும். இந்த சூழ்நிலைகளை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது என்பதை எங்களுடைய வசனத்தின் மூலமாக வழிகாட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.